ஹாலிடே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 27 நம்ம மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் மார்க்கெட்ல நடந்த சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்க்கலாம். டாடா பவர் ஷேர் இன்னைக்கு மார்னிங் ஓபன் ஆகும் போதே டவுன்ல தான் ஓபன் ஆச்சு. கிட்டத்தட்ட நான் பார்க்கும்போது 4% வரைக்கும் டவுன் ஆயிருந்தது. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, சிங்கப்பூர் கோர்ட் டாடா பவருக்கு அப்போசிட்டா ஆர்பிட்ரேஷன் அவார்ட் சேலஞ்சை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த கேஸ் ஒரு பழைய கோல் மைனிங் ப்ராஜெக்ட் தொடர்பானது. டாடா பவர் இந்த கோர்ட் டிசிஷனை அப்பீல் செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் காரணமா தான் இன்னைக்கு கீழே விழுந்திருக்கு டாடா பவரோட ஷேர் பிரைஸ். இப்போ ஒரு இன்வெஸ்டரா டாடா பவரோட அப்பீல் ரிசல்ட் என்ன ஆகும், இதை தான் நம்ம கவனிக்கணும். டாடா பவர் இப்ப எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 4.31% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, 350 per ஷேர்ல. புக் வேல்யூ 124. ஸ்டாக்கோட PE 28.5, இண்டஸ்ட்ரியல் PE 27.8. Return on capital employed 10.5%, return on equity 10.2%, dividend 0.71%. 52-week high 465, 52-week low 342. Debt to equity 1.93, debt 76,141 crore. Promoter holding 46.9%, pledging எதுவும் இல்லை. Earnings per share 12.1. ரிட்டர்ன் ஓவர் 6 months நெகட்டிவ்ல இருக்கு 3.59%, ஒரு வருஷத்துலயும் நெகட்டிவ்ல இருக்கு 3.64%, பிரைஸ் டு புக் வேல்யூ 2.81, கரண்ட் ரேஷியோ 0.7. மார்ஜின் லாஸ்ட் இயர் பார்த்தா 8.41%, அதுக்கு முதல் இயர் 7.32%, லாஸ்ட் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லேட்டஸ்ட் குவார்டர் அண்ட் ப்ரீவியஸ் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது லேட்டஸ்ட் குவார்டர் கம்மி ஆயிருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 5,993 crore வச்சிருக்காங்க. HDFC பேங்க்குக்கு ஆப்போசிட்டா யூஎஸ்ல ஒரு செக்யூரிட்டிஸ் கிளாஸ் ஆக்ஷன் லா சூட் வந்திருக்கு. இந்த கேஸ் சில பேமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் டிஸ்க்ளோசர் தொடர்பான ஒரு அலிகேஷன். HDFC பேங்க் இந்த அலிகேஷனை மறுத்துட்டாங்க. இந்த கேஸை டிஃபென்ஸ் செய்ய போறோம்னு பேங்க்கும் சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் காரணமா தான் இன்னைக்கு HDFC பேங்க்கும் அண்டர் ப்ரெஷர்ல இருக்கு. அதானி எனர்ஜி சொல்யூஷனுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. மகாராஷ்டிரால 4,700 crore டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்டை கம்பெனி ஒன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் மூலமா 4,500 மெகாவாட் ரினியூவபிள் அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பவரை டிரான்ஸ்மிட் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதனால கம்பெனியோட ஆர்டர் புக் மேல மேல ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதானி எனர்ஜி சொல்யூஷன் இப்ப எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 1.36% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, 1,606 per ஷேர்ல. புக் வேல்யூ 212. 52-week high 1,789, 52-week low 745. Dividend தரதில்ல. ஸ்டாக்கோட PE 67.2, இண்டஸ்ட்ரியல் PE 66.6. Return on capital employed 9.65%, return on equity 9.44%. Debt to equity 1.93, debt 49,176 crore வச்சிருக்காங்க. Promoter holding 73.4%, pledging எதுவும் கிடையாது. Earnings per share 24.3. 6 மாசத்துல 55.3% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு, ஒரு வருஷத்துல 99.1% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 7.58, கரண்ட் ரேஷியோ 1.01, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் 8.52%, அதுக்கும் முதல் இயர் 9.05%. ஸோ லாஸ்ட் இயர் கம்மியா இருக்கு. லேட்டஸ்ட் குவார்டர் அண்ட் ப்ரீவியஸ் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது லேட்டஸ்ட் குவார்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 12.7%. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ்ல இருக்கு 3,435 crore. Yesterday US market எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 0.02% டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. Dow Jones 0.21% டவுன், Nasdaq 100 0.05% டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஏஷியன் மார்க்கெட்ஸ் மோஸ்ட்லி ரெட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். NSE வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்கோம். நிஃப்டி 50 0.26% டவுன், Nifty Next 50 0.22% down, Nifty Bank 0.11% down, Nifty Fin Services 0.18% downல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் டேட்டாக்கு போய் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் யாருன்னு பார்த்தலாம். நிஃப்டி 50ல ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். கொட்டக் பேங்க் தான் இன்னைக்கு டாப் கெய்னர் 1.84% green, டெக் மஹிந்திரா 1.45% green, அதானி என்டர்பிரைசஸ் 0.86% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதை தவிர ஐசிஐசிஐ பேங்க், SBI லைஃப், சன்ஃபார்மா, BEL, ONGC, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கல், ஏஷியன் பெயிண்ட், டாடா ஸ்டீல், டாக்டர் ரெட்டி, டைட்டன், அதானி போர்ட்ஸ், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், சிப்லா, பஜாஜ் ஃபினான்ஸ், ஆக்சிஸ் பேங்க், JSW ஸ்டீல், அல்ட்ராடெக் சிமெண்ட், இது எல்லாமே கெய்னர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. இப்போ லாசஸ் யாருன்னு பார்த்தரலாம். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் தான் இன்னைக்கு டாப் லாஸா 2.08% டவுன். அதுக்கு அடுத்ததா HDFC பேங்க் 1.52% டவுன். NTPC, Hindalco, M&M, TCS, HCL Tech, Trent, Infosys,
பஜாஜ் ஆட்டோ, ஜியோ ஃபினான்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐடிசி, மேக்ஸ் ஹெல்த், பவர் கிரிட், டாடா கன்சியூமர், நெஸ்லே, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், இண்டிகோ, ரிலையன்ஸ் இவங்க எல்லாரும் லாசர் லிஸ்ட்ல இருக்காங்க. இப்போ பேங்க் நிஃப்டியில் யார் கெய்னர்ஸ் அண்ட் லாசர்ஸ்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் லாசர் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் டாப் லாசர் யாருன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1.52% டவுன், ஏயு பேங்க் 1.46% டவுன். அடுத்ததா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இண்டஸ்இண்ட் பேங்க், கனரா பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் இவங்க எல்லாரும் லாசர் லிஸ்ட்ல இருக்காங்க. கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா கொட்டாக் பேங்க் 1.84% green, அதுக்கு அடுத்ததா ஐசிஐசிஐ பேங்க், ஃபெடரல் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் அண்ட் எஸ் பேங்க். இப்போ அகெயின் மார்க்கெட் டேட்டாக்கு போய் இண்டிசஸ் வைஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டெரிவேட்டிவ்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ப்ராட் மார்க்கெட் இண்டிசஸ் ஆன நிஃப்டி 100 டவுன், நிஃப்டி 200 டவுன், நிஃப்டி 500 டவுன், மிட் கேப் 50 அண்ட் மிட் கேப் 100 கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்மால் கேப் 100 டவுன், இந்தியா விக்ஸ் 5.41% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மிட் கேப் 150 ஃபிளாட்டாக இருக்கு. மிட் கேப் and then small cap 50 0.05% green, small cap 250 down. ஸோ ஒரு மிக்ஸ்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில். மோஸ்ட்லி ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் எல்லாமே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ செக்டர் வைஸ் பார்த்துடலாம். நிஃப்டி ஆட்டோ 0.45% down, FMCG 0.41% down, Nifty IT 0.19% down, Nifty Media 0.55% down, Nifty Metal 0.20% down, Nifty Pharma 0.54% green, Nifty PSC Bank 0.38% down, Nifty Private Bank 0.30% green trade ஆயிட்டு இருக்கு. Reality flat trade ஆயிட்டு இருக்கு. Consumer Durables and Healthcare green trade ஆயிட்டு இருக்கு. Nifty Oil and Gas 0.41% down and Nifty Chemicals 0.12% green, Nifty REITs and Realty 0.16% green, Nifty Cement 0.83% down trade ஆயிட்டு இருக்கு. BSEல சென்செக்ஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.32% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 27 ஆகஸ்ட் இன்னைக்கு கோல்ட் ரேட் பார்த்துடலாம். 24 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 77 rupees கம்மியா இருக்கு, 16,298. 22 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 70 rupees கம்மியா இருக்கு, 14,940. 18 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 57 rupees கம்மியா இருக்கு, எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது 12,224. சில்வர் ரேட் பெர் கிராம் பார்த்தா 260 பெர் கிராமா. யூஎஸ் டாலருக்கு நிகரான ருப்பி வேல்யூ 95.47. FAI and DAI ஆக்டிவிட்டி எஸ்டர்டே காணது பார்த்தரலாம். DAI நெட் பையர்ஸாக இருக்காங்க, 2563.53 crores பை பண்ணியிருக்காங்க. FIயும் பையர்ஸாக இருக்காங்க, 2451.34 crores பை பண்ணியிருக்காங்க. Brent crude oil futures பார்த்தரலாம். $86.05 per barrelக்கு இப்போ 1.02% டவுன்ல இருக்கு. இந்தியாவுடைய 10-year பாண்டில் 6.870, 0.28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ட்ரேடிங் வியூவில் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் 5 minutes சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். 27 ஆகஸ்ட் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து டவுனில் தான் இருக்கு. சப்போர்ட் எங்கே எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24,137.20 எடுத்திருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 24,298.20. இப்போ 24,151.05 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். 5 minutes சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். 27 ஆகஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து டவுன் தான். ரெசிஸ்டன்ஸ் 58,013.40 ஃபார்ம் ஆயிருக்கு. சப்போர்ட் 57,689.50, 57,729.90 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.